ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு எல்எஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அஞ்சல்ங்கிற ஒரு சின்ன பையன் தன்னோட தாத்தா கூட அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்டு வரான். அவனுக்கு எப்பவுமே கதை சொல்கிறது அவங்க தாத்தாவோட வழக்கம். அந்த கதையை கேட்குறது அஞ்சலுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி தான் ஒரு நாள் அஞ்சல் அன்னைக்கு சாயந்தரம் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்து தன்னோட பேக்கை தூக்கி எறிஞ்சிட்டு வேகமாக மொட்டை மாடிக்கு போனான். அதை பார்த்த அஞ்சலோட தாத்தா அவன் பின்னாடியே போனார். தாத்தாவை பார்த்த அஞ்சல் ஒரு கட்டி பிடிச்சி அழுதான். உடனே தாத்தா, என்னாச்சு கண்ணா, ஏன் அழறன்னு தாத்தா கேட்டார். அதுக்கு அஞ்சல், தாத்தா, என் நண்பன் சத்யா இருக்கான்ல, அவன் என்னை விட்டுட்டு புது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறான், என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்ல, உடனே தாத்தா கேட்டாராம், நீ அவங்கிட்ட காரணம் என்னன்னு கேட்டியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அஞ்சல், இல்லை தாத்தா, அவங்கிட்ட நான் பேசக்கூட விரும்பல, அதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னானாம். சரி தாத்தா, உனக்கு ஒரு கதை சொல்லவா அப்படின்னு சொல்லி தாத்தா அந்த கதையை தொடங்குறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, நான் பள்ளியில் முதல்ல சேரும்போது எனக்கு நண்பர்கள் கிடையாது. நான் தனிமையில் தான் இருந்தேன். நான் ஒரு புது ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால யார் என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது. அப்போ நான் தான் ரொம்ப லோன்லியாக இருப்பேன். அப்போ ஒரு நாள் எங்கள் ஸ்கூல் ஆனுவல் டே வந்துச்சு. அப்போது நான் எல்லா காம்படிஷன்லேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணேன். அது மட்டும் இல்லை, உன்னோட தாத்தாவான நான் தான் அந்த காம்படிஷனில் எல்லாத்துலேயும் வின் பண்ணேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் கூட எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அப்பத்துலேருந்து ஸ்கூலில் நான் ஒரு ஃபேமஸ் ஸ்டூடெண்ட்னா பார்த்துக்கோங்க. ஒரு நாள் என்னோடய கிளாஸ்க்கு ரகு அப்படின்ற ஒரு பையன் சேர்ந்தான். அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். என்னை விட்டு எல்லாருமே அவன் பின்னாடி தான் போனாங்க. அதனால் அவன் எனக்கு பிடிக்காது. ஆனால் அவனுக்கு என்னோட நட்பு வச்சுக்கணுன்னு ரொம்ப ஆசை. என்னோட பேச அவன் வரும்போதெல்லாம் நான் அவனை கண்டுக்கவே மாட்டேன். ரகு ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அம்மாவுக்கும் சில சமயங்களில் மனநலம் சரியில்லாதவங்க மாதிரி நடந்துக்குவாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவனுக்கு 1000 தான் கஷ்டம் இருந்தாலும் அவன் படிப்பில் அவன் தான் ஃபர்ஸ்ட், அவன் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டும் கூட. அவனை பார்த்து அவனை விட அதிகமாக மதிப்பெண் எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கும் வந்துச்சு. நானும் நல்லா படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என் பேரை கூட இங்கிலீஷில் எழுத தெரியாது, அவன் தான் சொல்லி கொடுத்தான். நான் ஏபிசிடி படிக்க கூட அவன் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். அவன் சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையுமே நான் ரொம்ப கவனமாக கற்றுக்கிட்டேன். ஆனாலும் அவனை என் நண்பனாக ஏற்றுக்க என் மனசே ஏற்றுக்கல. ஒரு நாள் எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே பிக்னிக் போனோம். அன்னைக்கு எல்லாமே ரொம்ப நல்லா போச்சு. அன்னைக்கு தான் எனக்கு ரகுவை என் ஃப்ரெண்டாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு வந்துச்சு. இன்னுமே எப்போவுமே நான் அவன்கிட்ட ஃபேஸ் கொடுத்து பேச மாட்டேன். ஒரு மாதிரி அவன்கிட்ட பேச வந்தாலும் நான் முகத்தை திருப்பிக்கிட்டு தான் போவேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு அவன்கிட்ட முகம் கொடுத்து பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அன்னைக்கு நான் அவன்கிட்ட பேசவும் செஞ்சேன். அவன் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. எல்லாருமே வீட்டுக்கு போக வேண்டிய டைமும் வந்துடுச்சு. அவன்கிட்ட நான் உன்னை நண்பனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஏனோ தெரியல, எனக்கு அது அவனுக்கு சொல்லணும்னு தோணவே இல்லை. சரி, எப்படியும் நாளைக்கு ஸ்கூலில் வச்சு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் நான் அவனுக்காக காத்துட்ருந்தேன். அவன் ஸ்கூலுக்கு வரவே இல்லை. அன்றைக்கி சாயந்தரம் அவன் வருவான் 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 அப்படின்ட்டு நான் அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போது
எனக்கு வீட்டுக்கு போக வேண்டிய டைமும் வந்துச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, நேற்று ரகு வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதில் அவன் இறந்து போயிட்டான்னு எனக்கு தெரிய வந்துச்சு. என் மனசு உண்மையிலே உடைஞ்சு போயிடுச்சு. நான் அழுதேன், துடித்தேன். அவன் உயிரோடு இருக்கும்போது அவனை கொஞ்சம் கூட நான் முகம் கொடுத்து பேசலை. ஆனால் அவன் இப்போ உயிரோட இல்லை. இந்த நேரம் என் மனசு அவனை தேடுது. ரொம்ப கதறினேன், கத்துனேன், அழுத, துடித்தேன். அவன் என்னை விட்டு போனாலும் அவன் இன்னும் உயிரோட என் மனசில் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். என் உயிர் தோழனா. அவன் அப்படி சொல்லி கொடுத்த அந்த படிப்பு தான் இப்போ நான் ஒரு அரசு உயர் அதிகாரியா, ஒரு கலெக்டராக இருக்கிறதுக்கு காரணம் என் நண்பன் ரகு. அஞ்சலுக்கு தாத்தா வார்த்தைகள் புதிய உலகத்தையே திறந்து வச்சது. அவரது நெருக்கமான கதை கூறும்போது அஞ்சல் ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டான். அவன் மனசில் அந்த பாடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாச்சு. உடனே அஞ்சல், சரி தாத்தா, நான் உடனே போய் சத்யாவை பார்த்து பேசிட்டு வரேன். அப்போ தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நான் உடனே போய் சத்யாவை பார்த்துட்டு வரேன் தாத்தா அப்படின்னு அஞ்சல் வேகமாக ஓடி போனால் சத்யா வீட்டுக்கு. நம்ம வாழ்க்கையில் பல பேர் கோபமாக பேசாமல் இதுவரை இருந்திருப்போம். ஆனால் யோசிச்சு பாருங்க, அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கைக்கா எதற்கு இவ்வளவு ஒரு வெறுப்பு? வாழ்க்கையில் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தானே. இந்த வாழ்க்கை இப்போ நீங்கள் கோபமாக இருக்கிற அந்த நபர் அடுத்த நிமிஷம் இல்லைன்னா என்ன ஆகும்? பேச நினைக்கிறத பேசாமல் போனால் கடைசி வரைக்கும் பேசாமல் போக வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், பேச நினைக்கிறத நேரம் கடத்தாமல் உடனே பேசுங்க. So, my chat is best friend. Thank you.